அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் ராகுவோட இந்த 4 கிரகங்களும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைந்து ராகுவோட 5 கிரக சேர்க்கையாக அமையப்போகுதுங்க. அது குருவின் பலமை பெறும்போது, குருவின் பார்வை பெறும்போது உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான சக்ஸஸ்ஃபுல் பயிற்சியாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குருவின் பலமை பெற்ற ராசி, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக சுகஸ்தானம் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவதாக வரக்கூடிய ராசி. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் மற்றவங்களை சார்ந்து வாழ்வீங்க அப்படின்னா நான் உங்களை நம்பி வாழ்கிறது கிடையாதுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடியவங்கன்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இறைவன் வழிபாடு, அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடியதில் ரொம்ப முதன்மையான நபராக இருப்பீங்க. குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ரொம்ப கௌரவமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு எவ்வளோ உங்களுடைய சுய நலனுக்கு வாழாமல் தன் குடும்பம் சார்ந்தவங்களுக்காகவே அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த வாழக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் சிரமங்கள் பட்டாலும் இந்த ஒரு 2-3 வருஷ காலகட்டத்தில் பட்ட சிரமங்கள் இது வரைக்கும் நான் வாழ்நாள்லேயே படலன்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி, 12ஆம் பாவகத்தில் ராகு. அப்போ சம்பாரித்தது கணக்கு போட்டோம்னா எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி விரயம்தான் அதிகமாக இருக்குது. சம்பாரித்ததை விட செலவுகள் அதிகமாக இருந்திருக்கு. பணம் போனால் கூட சம்பாரிச்சுக்கலாங்க, மன நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க சிலர்லாம். ஒன்றும் ஆரோக்கியம் சரியில்லை, இல்லையா பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளேயே போராட்டம், ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா? எல்லாமே சண்டை தான் பிரியணும்னு இல்லைங்க, நம்ம சூழ்நிலையினால் கூட ஒன்று பிரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா பெரியல எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனால் வெறுப்பு, முகம் கொடுத்து பேச முடியல, வாய் விட்டு சொல்ல முடியல, சூழ்நிலை ஆக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, சாப்பிடும்போது சங்கடம் வந்துடுது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்குது. சரிங்களா? எல்லாம் நல்லா இருந்தாலும் மன நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 12ஆம் பாவகத்தில் அயன சயன போக சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு ராகு இருந்து விரயங்களை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து, கஷ்டங்களை ஏற்படுத்தி இன்றைக்கி இடம் விட்டு இடம், தாவிட்டு தாவு, திசை மாறி போய் வனவாச வாழ்க்கை மாதிரி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களும் ராகோடு இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை 9ஆம் பார்வையாக இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சரிங்களா? நீங்கள் இடம் மாறி இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும், இடம் மாறணும்னு நினச்சாலும் மாறுற வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுப விரயங்கள் பண்ணுவீங்க, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கிரயம் ஸ்தானங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சரிங்களா கண்டிப்பாக உருவாகும். வீட்டில் சுப செலவுகள் பண்ணுவீங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாம் பண்ணணும்னு நினச்ச பண்ண முடியல, கல்யாணம் பண்ணலாம்னு நினச்ச பாதியில் நின்று போச்சு, தாலி கட்டுற நேரத்தில் தடங்களாக கதையாக நின்று போச்சு, இதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்குன்னு எது செய்தாலும் அது சக்ஸஸாக இருக்குது, தனக்குன்னு பண்ணால் அதை பாதகமாகவே போயிட்டு இருக்குது. தேவையில்லாத வீண் செலவு, வம்பு செலவு, தேவையில்லாத தெண்ட செலவுகள் எப்படி வருதுன்னே தெரியலைங்க. கரண்ட்டு பில் கட்டுறதை விட விரைய செலவுகள் தான் அதிகமாகுது. மாதம் கண்ட ஹாஸ்பிட்டல் செலவு வருது. இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கும். ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறோம்னு வச்சிங்களேன், அந்த தொழில் பார்த்தோம்னா எல்லாம் வீணாக போச்சு, நட்டம் மேலே நட்டமாச்சு, கடன் மேலே கடன் ஆகி போச்சு. அது எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல விரயத்தில் பார்க்கும்போது இந்த 5 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குருவின் பார்வை பலம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும். சரிங்களா? அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா முதலீடு போட்டு தொழில் செய்யாத ஒரு கமிஷன் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு ஒரு சகாயஸ்தானம், சப்போர்ட் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்நிய மனிதர்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு வழிகாட்டியை இருந்து செய்த ஒரு பலன்கள், உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். அது அரசியல் ரீதியாக இருக்கலாம். சரிங்களா? அரசாங்க பவராக இருக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள்
மறைமுகமாக பின்னணியில், அதாவது பின்னால் இருந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு அங்கீகாரம் 4 பேருக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு வேலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சாதனையாளராக வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சமூகத்துறையில் ஒரு சோசியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆனால் அதை எவ்வளவோ பண்ணணும், நேற்று வந்தவங்களுக்கு ஒரு பெரிய புகழை கொடுத்துருச்சு, அது ஊரில் ஒரு பெரிய மனசராக இருந்து பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை, அது ஒரு அரசாங்கங்கிறது ஒரு சேவை தானே. சரிங்களா? அதில் இருந்து கூட நமக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுருச்சு, களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு அப்படியே நம்ம செய்யாத தவிப்புக்கு நாம் ஒரு காரணமாக்குற அளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இது வெளியில் சொல்லவும் முடியல, அந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடியல, போராட்டமாக போயிட்டு இருக்குது, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, நாம் தான் தப்பு பண்ண மாட்டோமே, அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட யோசித்து மனசில் வேதனைப்படக்கூடியவங்க மீனராசிக்கார். அப்பேற்பட்டவங்களுக்கு இப்படி எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உங்களை யாரை காயப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களே காயப்படுவாங்க. சரிங்களா? காயப்படுவாங்கிறது நம்மளுடைய ஆசை இல்லை. ஆனால் மனம் மாறி மனம் திருந்தி, அதாவது அவங்க செய்த தவறுக்கு அவங்க ஒப்புக்குவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தில் இந்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய, அதாவது அந்த 7ஆம் அதிபதி புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், சரிங்களா, அதாவது சுப விசேஷங்கள் சம்மந்தமாக சார்ந்த விஷயங்கள் ஒரு வாய்ப்புகள் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். அது உடனே பண்ண முடியும்னு சொல்ல வரல. அந்த முயற்சிகள் எடுக்கும்போது சில சாதகமான வாய்ப்புகள் ஒரு வழி கிடைக்கும். இங்கே போனால் இந்த நடக்கும், இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடலுக்கு தகுந்த ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அது ஒன்று மட்டும்தான். சரிங்களா? ஆனால் அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி பேசுகிறோம்னா சண்டை வந்துடும், பெரிய பிரச்சனைகள் வரும் இல்லையா? 3வது மனுஷனாவது நம்மளை தூண்டி விட்டு நம்ம குடும்பத்தை ரெண்டாக்கிடுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம பொறுமையாக பொருத்தி போய்க்கணும், அதான் நல்லது. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 12இல் வந்தது விபரீத ராஜ் யோகத்தை கொடுக்கும் சூரியன். ஆனாலும் அது எப்படின்னா அந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை வரும். ஆனால் ராவோடு இணைஞ்சதுனால அவசரப்படக்கூடாதுங்கிற. சரிங்களா? பயணங்களால் கொஞ்சம் கவனம், வண்டி வாகனத்தில் பொறுமையாக போகணும், நிதானமாக வரணும். அப்புறம் டக்குன்னு இப்போவே போகிறேன், இப்போவே நான் பண்ணேன், 1 மணி நேரம் தான் இருக்குது, உடனே நான் போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி யோசிங்க, நாளைக்கு செய்யுங்க, நல்லது நடக்கும். பொறுமையாக செஞ்சாலும் காரியம் சக்ஸஸ் பண்ணிடுவேங்க, மாற்று கருத்து கிடையாது. 8ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல, அதெல்லாம் நல்லது தான். சரிங்களா? அப்போது ஏதாவது ஒரு பணம் விரயம் பண்ணி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது, சரிங்களா, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த 5 கிரக சேர்க்கை சில விதங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தாலும் பொறுமையோட கையாடல் அப்படின்னா நிதானித்து செயல்படும் போது அது சக்ஸஸ் ஆக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போ இது பலன்கள் 5 கிரக சேர்க்கைங்கிறது கோச்சார அடிப்படையில் நம்ம சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா கோச்சாரம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு, ஆனால் பாதகம் இல்லாத தசாபுத்திகள் நடந்தால் தான் அது யோகத்தை கொடுக்கும். இல்லையா? அதை விட அற்புதமான யோகம் பெற்ற திசைகள் வரும்போது அமோகமான சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைச்சே தீருங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.